ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்கலாம். கால்சியம் ரிச் லட்டு. இது ராகி வேறு கலந்துருப்பேன். யூஸ்வலாக நம்ம ராகி சிம்மிலின்னு சொல்லுவோம், சிம்மிலி உண்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு இதோட சேர்த்து கால்சியம் பவுடர் சேர்த்துருப்பேன். ஆல்ரெடி இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி போட்டிருப்பேன். கால்சியம் லட்டுன்னு சொல்லிட்டு அந்த பவுடரை தான் அதில் சேர்த்துருப்பேன். எப்படி பண்ணுறது அந்த லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே ப்ளே பட்டன் ப்ளே பண்ணிங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ராகி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் டே எனர்ஜி இருக்கும். ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் எனர்ஜி வேணுன்றவங்க இது ஒரு லட்டு 2 லட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ராகி வேறு அந்த கால்சியம் ரிச் அந்த பவுடர் வேறு சேர்த்துக்கனால ஃபுல் ஹெல்தி லட்டு இது. இந்த கால்சியம் பவுடரில் பார்த்தீங்கன்னா நிறையா சேர்த்துருப்பேன். நான் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, நட்ஸ் எல்லாமே சேர்த்துருப்பேன். அப்புறம் எல்லாம் சேர்த்துக்கனால ரிச் கால்சியம் லட்டு. ஸோ இந்த மாதிரி தலைவாக பிசைஞ்சு இது ஊற வைக்கணும்லாம் கிடையாது. உடனே ஒரு தட்டில் இந்த மாதிரி இட்லி துணியோட ஒயிட் கிளாத்து கொஞ்சம் வெட், அதாவது ஈரப்படுத்திக்கிட்டு மேலே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தட்டிக்கலாம். ஷேப் கரெக்டாக ஒன்றும்லாம் கிடையாது. பிகாஸ் நம்ம சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ எப்படியும் ஒரு ஷேப் போட்டுக்கோங்க தட்டிட்டு. இது ஈஸியாக வரும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வந்துடும் அந்த துணியிலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ எடுத்துட்டு சப்பாத்தி தட்டுற மாதிரியே கல்லில் போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் மேலாப்பில் விட்டுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது 2 பக்கமும் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. ஷேப் ரொம்ப இதாக வரணும்லாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் 1 by 1 அது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா பொடி ஆகிடும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. நல்லா கிரைண்ட் ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான இது இந்த டைமில் நீங்கள் இது கூட அந்த ப்ரௌன் சுகர் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். ராகி சிம்லி உருண்டுன்னுவாங்க. இது கூட நம்ம அந்த கால்சியம் பவுடரோ இல்லை வீட்டில் ஏபிசி மால்ட்டு, ப்ரோட்டீன் பவுடர்லாம் நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணி நிறைய பவுடர் போட்டிருக்கேன். ஹெல்தி மிக்ஸ் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ராகி உருண்டுன்னு கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பவுடர் எதுவும் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பவுடர். இது ஒரு 1 month முன்னாடியே நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஒரு 10-12 வகையானது போட்டிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கங்க, அந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 3/4 கப்பு ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் அந்த கால்சியம் பவுடரில் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருப்பேன். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் பாலில் கலந்து சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் சுகர் போட்டுப்பேன். அதனால் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் 2 கப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்போது 2-3 ஸ்பூன் வெள்ளை எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட், அதாவது வறுத்துட்டு மேலே போட்டுக்கோங்க. அந்த கறி போடும்போது சூப்பராக இருக்கும் அது. ஸோ இதில் இருக்க எல்லாமே ரொம்ப ஹை ரிச் ப்ரோட்டீன், கால்சியம் இதுதான் ஐட்டம் தான் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக. கொஞ்சமாக லாஸ்ட்டாக நெய்யை சூடு பண்ணி மேலே விட்டுக்கலாம். ஸோ நல்லா கலக்கும் போதே உங்களுக்கு அந்த லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த பதம் வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டப்படணும்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், அந்த மேலே அந்த ஒயிட்டாக அந்த வெள்ளைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இது. இந்த மாதிரி நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டை வந்துடும். ஹை ரிச் ப்ரோட்டீன் கால்சியம் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் அந்த நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பவுடர் இருந்துச்சு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு அப்பப்போ எப்போ வேணுமோ நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சத்து மாவு கூட நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அதை வச்சு கூட இதே மாதிரி லட்டு நான் பண்ணுவேன். இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, மெனோபா சமயத்தில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிச்சு ஒரு லட்டுன்னு சொல்லலாம்.
பொன் குழந்தைகளுக்கெலாம் கொடுங்க. இது நீங்களும் சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.